வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்டு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போஸ்ட்லேருந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. நம்ம ரயில்வே போலவே எஸ்எஸ்சிலையும் நமது தமிழக இளைஞர்கள் அதிக பேர் பணியாற்ற ஒரு நல்ல வாய்ப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், என்றைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நேற்றிலிருந்து 04/3 மார்ச் 4 நேற்றிலிருந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்ளிகேஷனு. என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/3/2024 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. அதில் வந்து நீங்கள் எக்ஸாமை வந்து சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 மார்ச் 2024 டு 31 மார்ச் 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டு அதாவது ஸ்கெடியூல் ஃபார் இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/10/13 மே 9/10/13 நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வாங்க, இதோட சப் இன்ஸ்பெக்டரோட பே லெவல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லி யூனிட் ஆஃப் ஜிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு எவ்வளோ, இது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் டெல்லி போலீஸுக்கு எவ்வளோ ஸ்கேல், பே ஸ்கேல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதான் பார்த்திங்கன்னா டெல்லி போலீஸோட மேல், அது வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் டெல்லி போலீஸில் அதை டெல்லி போலீஸோட மேல் கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓப்பனில் எவ்வளோ, எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா எவ்வளோ, ஸ்பெஷல் கேட்டகரி டிபார்ட்மெண்ட் கோட்டா எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு என்ன டெல்லி போலீஸுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஜிடியின் அதான் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் அதில் பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப்பில் மேல் கேண்டிடேட் எவ்வளோ, ஃபீமேல் கேண்டிடேட் எவ்வளோ, அதில் ரிசர்வேஷன் யூஆர் கேட்டகரி எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, ஓபிசி எஸ்சி எஸ்டி வேக்கண்ட்டு, அதே சிஐஎஸ்எஃப் போலீஸு, சிஆர்பிஎஃப் போலீஸு, ஐடிபிபி போலீஸு, எஸ்எஸ்பி போலீஸ், இதெல்லாம் எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது இருக்கும். ஏஜ் லிமிட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2024 ஆகஸ்ட் 1/8/2024 படி உங்களுக்கு ஏஜ் வந்து 20 to 25 இயர்ஸ், 20-25 வயசு இருக்கணும். இது வந்து யாருக்கு அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓசி கேட்டகரிக்கு. மற்ற கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஷன் இருக்கும், அதான் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஆர் கேட்டகரிக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குன்னா 2/8/1999க்கு முன்னாடி பண்ணுறக்கூடாது, 1/8/2004க்கு அப்புறம் பண்ணுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் யூஆர் கேட்டகரி, ஓசி கேட்டகரி. நம்ம ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரி 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அப்போ 25 + 5 10 இயர்ஸ், 30 இயர்ஸ். அப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்து 30 வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 25 + 3 வருஷம், 28 ஏஜ் வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மென்னுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸுக்கு இந்த விடோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருப்பாங்கள்ல, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு, அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறவங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி, பேச்சுலர் டிகிரி, எனி யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் போதும். மஸ்ட்டாக கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும், பட்டதாரியாக இருக்கணும் நீங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வீடியோ போடுறேன். அது நீங்கள் எதுவும் தப்பு பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். இது யாருக்கு அப்படின்னா ஓபிசி யூஆர் கேட்டகரி, ஓசி கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும். இதில் ஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் உண்டு. யாருக்கு ஃபீஸ் கிடையாது, யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், எக்ஸர்வீஸ்மென்ட் கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கெல்லாம் இது வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. மற்ற ஓபிசியில் மேலுக்கும் யூஆரில் மேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் ஃபீஸ் உண்டு. நீங்கள் ஆன்லைன்லேயே இதை கட்டிக்கலாம். லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணதுக்கு ஆன்லைனில் பே பண்ண 29/3/2024 ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் சொன்னால டேட் வந்து கரெக்ஷன் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 30/3/2024 டு 31/3/2024 நைட்டு 11 மணிக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ரீஜியன் வைஸு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன், இப்போ பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா சென்னை இதில் வரும்.
அதில் எங்கன்னு சதர்ன் ரீஜன் சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது, அதுங்க சதர்ன் ரீஜன் அந்த இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சதர்ன் ரீஜன் எல்லாம் வரும்னா ஆந்திரப்பிரதேஷ், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா வரும். இதில் பார்த்தீங்கன்னா குன்னூர், கர்னூல், ராஜமுந்திரி, திருப்பதி, விசாகப்பட்டினம், விஜயவாடா, காக்கிநாடா, நெல்லூர், சித்ரலா, வெளியங்காரம் இதெல்லாம் அந்த இது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், சேலமில், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், அதிலெல்லாம் பாண்டிச்சேரி இதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்கீமாக எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறதுக்கும், அதுக்கு போகிற பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் ஓகே அப்படின்னா அவங்களுக்கு இல்லை ஃபைனலாக போஸ்டிங் போடுவாங்க. பாருங்கள் பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டைப்பு தான். பேப்பர் 1ல் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் 200 கொஸ்டின் 4 பிரிவாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ரீஜன் அண்ட் ரீசனிங் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு, இங்கிலீஷ் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு. அப்போ டோட்டலாக 200 கொஸ்டின் 200 மார்க்கு 2 ஹவர்ஸ். இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்தீங்கன்னா 1/4 மார்க் 0.25 மார்க்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. இது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். இதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் தான். 200 கொஸ்டின் 200 மார்க் 2 ஹவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேப்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் எக்ஸாம் இருக்காது. ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நெகட்டிவ் மார்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்சிசி கேடேட்டாக இருந்தீங்க, ஆல்ரெடி நீங்கள் நேஷ்னல் கேடட் கார்ப்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸாமினேஷன் மார்க்கோடு சேர்த்து. அதே மாதிரி என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா 6 மார்க்கு, என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்கு கொடுப்பாங்க. சிலபஸ் அப்போ பேப்பர் 1 சிலபஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது யூடியூப் சேனலோ அப்புறம் இல்லாட்டி ஏதாவது புக்ஸோ வாங்கி இந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேசிக்காக தான் கொஸ்டின்ஸ் மேவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் டீட்டெயில்ஸாக இருக்குது, பார்க்காதவங்க டீட்டெயில்ஸாக பார்த்துக்கோங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் வீடியோவோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த இதை கொடுக்கும்போது நீங்கள் அதை டீட்டெயில்ஸாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, ஆப்டிடியூட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் காம்படிஷனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேப்பர் 2லையும் என்னென்ன இதெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே இது காமன். என்னன்னா மேல் கேண்டிடேட் அவங்க பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டில் இவங்க யாருன்னா யூஆர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறியடையாத நார்மல் நிலை 80 சென்டிமீட்டரும், விரிவடைந்த நிலை 85 சென்டிமீட்டர் இருக்கணும். அது ரெண்டாவது உள்ளது கில் ஏரியாஸ் இந்த மாதிரி இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஹிமாச்சல் பிரதேஷ் இவங்களுக்குலாம் அந்த ஹைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 162.5 இருக்கணும். அவங்களுக்கு செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விரிவடையாத நிலை 77ம், விரிவடைந்த நிலை 82ம். இதே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து 157 தான். அது உங்களுக்கு ஜஸ்ட்டு மெஷர் பண்ணால் ஃபீமேல் கேண்டிடேட் கிடையாது. அதே ஃபீமேல் கேண்டிடேட்லேருந்து எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஹைட்டு அதுலேருந்து 4 கம்மியாகி 154. இவங்களுக்கு செஸ்ட் எதுவும் கிடையாது. அது மாதிரி வெயிட் வந்து அதெல்லாம் கிடையாது. அடுத்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீச் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்ரு ரன்னிங் வந்து 16 செகண்டில் நீங்கள் ஓடணும். அப்புறம் 1.6 கிலோமீட்டர் ரேஸ் வந்து 6.5 மினிட்ஸில் நீங்கள் அடுத்து ரன்னிங் போகணும். அடுத்து லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.65 மீட்ரு 3 சான்ஸில் நீங்கள் லாங் ஜம்ப் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3.65 மீட்டர் வந்து நீங்கள் லாங் ஜம்ப் தாண்டணும். ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர், இதுக்கு ஒரு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதே ஷார்ட் புட் பார்த்தீங்கன்னா 16 எல்போஸ் 4.5 மீட்டரின் 3 அதுவும் 3 சான்ஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் லேடிஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டரை வந்து 18 செகண்டில் கடக்கணும். அதே மாதிரி 800 மீட்டர் 4 மினிட்ஸில் கடக்கணும். லாங் ஜம்ப்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2.7 மீட்ரு, அவங்களுக்கு அதில் 3 சான்ஸு. ரன்னிங் வந்து ஒன்லி 1 சான்ஸ் தான். ஆனால் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதே ஹை ஜம்ப் லேடிஸ் பார்த்தீங்கன்னா 0.9 மீட்டரை 3 சான்ஸில் ஹை ஜம்ப் பண்ணால் போதும். இதெல்லாம் ஓகேங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு கூப்பிட்ருவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக அதில் இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி என்னென்னு இருக்கணும், அதே மாதிரி ஐ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் 6.6, ஐ வந்து இந்த மாதிரி என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டேட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டிருக்கக்கூடாது, அது ஒன்று கண்டிப்பாக முக்கியம். டேட்டு போட்டிருக்கக்கூடாது.
மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் இதான் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இது டாக்குமெண்ட்ஸு, என்ன எப்படி அப்ளை பண்ணுறத பற்றி டீட்டெயில்ஸு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.